வணக்கம். இன்றைக்கி வரலாறில் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிந்துவெளி நாகரிகத்துக்கும் நம்மளோட இப்போ இருக்க நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சொல்கிறாங்க. அது எதனால் சொல்கிறாங்க அப்படிங்கிறதும், அங்கே உள்ள மக்கள் ஒரு அவங்களோட மக்களோட வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, சிந்துவெளி நாகரிகம் எவ்வளோ தூரம் எவ்வளோ இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் பரவி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு காலக்கோடு கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்துருக்கீங்களா? உலகின் தொன்மையான நாகரிகங்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 நாகரிகங்கள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சீன நாகரிகம், மெசபடோமியா நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஒரே பரப்புக்குள்ளே தான் வரும். அப்புறம் இதை சீன நாகரிகத்தோட காலத்தை பார்த்திங்கன்னா 1700லேருந்து 1122 பொது ஆண்டு இருக்குல்ல, பொது ஆண்டுக்கு முன்னாடி. ஓகேவா? மெசபடோமியா நாகரிகம் பொது ஆண்டுக்கு முன் 3500லேருந்து 2000 காலம் வரையும் மெசபடோமியா நாகரிகம் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் எகிப்து நாகரிகமும் அதே காலகட்டத்தில் தான் நிலவிருக்கு. பொது ஆண்டுக்கு முன் 3100லேருந்து 1100 வரையும் எகிப்து நாகரிகம் இருந்திருக்கு. சிந்துவெளி நாகரிகம் 3300லேருந்து 1900 வரையும் பரவி இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரே காலகட்டத்தில் வரும். ஓகேவா? இந்த காலக்கோடை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது மெசபடோமியா நாகரிகம், ரொம்ப பழமையான நாகரிகத்தில் வரும். அதுக்கு அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் வரும். அதுக்கு கீழே தான் எகிப்து நாகரிகம், அதுக்கப்புறம் சீன நாகரிகம் வரும். இதிலே ரொம்ப காலம் இருந்த நாகரிகம் எதுனா எகிப்து நாகரிகம் தான். ஃபஸ்ட்டு மக்கள் ஒரு குழுக்களை தான் வாழ்ந்தாங்க. அந்த மக்கள் அந்த குழுக்களாக வாழ்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக சில சமூகங்கள்லாம் உருவானுச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளாக போக போக அது ஒரு நாகரிகமாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினாங்க? அவங்களுக்கு அந்த நதிக்கரை ஓரமாக தான் வளமான மண் இருக்கும். ஆறுகள்லேருந்து கிடைக்கிற தண்ணியை வச்சு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. கால்நடைகளோட தேவைக்கும் நீர்ப்பாசனம் வேளாண்மை செய்வதற்கும் அவங்க பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்துக்குமே அந்த ஆறுகளை தான் நம்பி இருந்தாங்க. அதனால தான் நதிகளை நதிக்கரை ஓரமாக அவங்க குடியேறியிருக்காங்க. ஹரப்பா புதையுண்ட நகரம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகள் முதல்ல கண்டுபிடிச்சவர் யாருன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான். அவரோட நூலில் சொல்லியிருப்பார். இது இப்போது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாய்விடப்பட்ட போது செங்கல் திட்டு இருப்பதை அவர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். அவர் நூலில் என்ன எழுதியிருப்பார்னா, அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. என்னது? ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஹரப்பாவுக்கு இருந்ததுக்கான ஒரு வரலாற்று ஆதாரத்தை கூறியிருக்காரு. 1856 ரயில் பாதை அமைக்கிறதுக்காக, எங்கன்னா லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த இடத்த பார்க்குறப்ப தோன்றப்ப தான் அவங்களுக்கு அதிகமான சுட்ட செங்கற்கள் கிடச்சிருக்கு. அந்த செங்கற்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க பார்க்காம அதை அவங்க ரயில் பாதை அமைக்கிறதுக்காக அந்த செங்கற்கள்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நீண்ட நாளுக்கு அப்புறம் மறைஞ்சிருந்த நகரப்பகுதியோட எஞ்சிய பகுதி கண்டுபிடிச்சிருக்காங்க. 1924 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே ஒரு பொதுவான அம்சம் இருக்குது அப்படிங்கிறத அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார். இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம். அதாவது சிவிஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் சொல். இதோட மீனிங் என்னென்னா நகரம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் கொஷினில் வரும். நான் உங்களுக்கு தனியாகவே இந்த ஒவ்வொரு லெசனுக்கும் உள்ள பாக்ஸை தனியாக ஒரு வீடியோவை போடுறேன், பார்க்கலாம். ஹரப்பாவிலையும் மொஹஞ்சதாரோவிலையும் கண்டுபிடிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் இருக்குல்ல, அதுக்கு விட சிறிய வேறுபாடு இருந்ததை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட
பழமையானது என முடிவு செஞ்சுருக்காங்க. ஹரப்பாவை விட வந்து அதாவது மொஹஞ்சதாரோ இருக்குல்ல, அதை விட வந்து ஹரப்பா நாகரிகம் தான் மிக மிக பழமையான நாகரிகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI, இதை கூட கொஷினில் கேட்பாங்க. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறவரால் வந்து அவர் வந்து ஒரு நில அளவையாளர். அவரால் தான் இந்த இந்திய தொல்லியல் துறை வந்து நிறுவப்பட்டுச்சு. இதோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. காலவரையறை புவியெல்லை வந்து தெற்காசிய பகுதியில் தான் வந்து இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து இருந்திருக்கு. இதோட காலப்பகுதி என்னென்னா வெங்கல காலம். காலம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3300லேருந்து 1900 வரையும். இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கார்பன் 14, அதாவது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை இருக்குல்ல, அது மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட பரப்பு எவ்வளவு இருந்திருக்குன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் வரையும் இது பரவி இருந்திருக்கு. இதில் வந்து மொத்தம் 6 பெரிய நகரங்களும் 200க்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்திருக்கு. வெங்கல காலம்னா என்ன? அதாவது அங்கே இருக்க மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, வெங்கலத்தை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் அதை வந்து வெங்கல காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய எல்லைக்குள்ளே வந்து ஹரப்பா நாகரிகம் எங்கெங்கே பரவி இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து மேட்ச் ஷீட்டில் வரும். இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இல்லைன்னா அந்த சரியான கூற்றை காண்க அப்படிங்கிறதுலலாம் அந்த கொஸ்டின் கேட்கலாம். பாருங்களேன், கீழேருந்து பார்க்கலாமா? குஜராத்கிட்ட வந்து லோத்தல், அதுக்கு மேலே போனால் தொலவீரா, அம்ரி, கோட்டிஜி, மொஹஞ்சதாரோ, கன்வேரிவாலா, காளிபங்கன், ஹரப்பா, ராக்கி கர்கி, மிட்டாதாய், மந்தா, இந்த மாதிரி இடம்லாம் இந்தியாவுக்குள்ளே இருக்குது. ஹரப்பா நாகரிகம் இங்கெல்லாம் பரவி இருந்திருக்கு. ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிறப்பான திட்டமிடல், அதனால் கட்டிடக்கலை வேலைப்பாடு, தூய்மைக்காகவும் சுகாதாரத்துக்காகவும் அவங்க முன்னுரிமை கொடுத்துருந்துருக்காங்க. தரப்படுத்தப்பட்ட எடைக்கல் வச்சுருந்துருக்காங்க. அது மாதிரி விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களும் திடமான அடித்தளம் இருந்திருக்கு. அதாவது அவங்க வந்து விவசாயத்துக்கும் கைவினை பொருள்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை. சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு தான். இதில் வந்து 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று வந்து மேல் நகர அமைப்பு, இன்னொன்று வந்து கீழ் நகர அமைப்பு. மேல் நகர அமைப்பில் வந்து நகரத்தோட மேற்கு பகுதியிலையும், கீழ் நகர அமைப்பு வந்து நகரத்தோட கிழக்கு பகுதியிலையும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல் நகரத்தில் வந்து நிர்வாகிகள் அந்த மாதிரி இருக்கவங்க தான் பயன்படுத்தினாங்க. அங்கே தான் பெருங்குளம், தானிய களஞ்சியம் எல்லாம் இருந்தது. கீழ் நகர அமைப்பில் வந்து பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அங்கே வந்து நிறைய பரப்பு, அதிகமான பரப்பாக இருந்திருக்கு. மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி. ஏன் சொல்கிறாங்க அந்த மாதிரி அப்படின்னா, மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஆகும். இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் நாட்டில் இருக்க பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கு இருக்குல்ல, அங்கே தான் இருக்குது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டறிக்கப்பட்ட இடங்கள்லாம் ஒன்று தான் இந்த மெஹர்கர். மக்கள் வேளாண்மையிலையும் கால்நடை வளர்ப்புலையும் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சான்றும் இங்கே கிடச்சிருக்கு. அதாவது புது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்தில் வந்து மெஹர்கரில் இருக்க நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கையை தான் நிலவியதாக தொல்லியல் சான்றுகள் வந்து கூறுது. அங்கே இருக்க தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தெருக்கள்லாம் நல்லா ஒரு சட்டக வடிவமைப்பு கொண்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேராகவும் வடக்கு தெற்காகவும் இருந்திருக்கு, கிழக்கு மேற்கு அந்த மாதிரி இருந்திருக்கு. ஸ்ட்ரைட், அதாவது ஒரு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அந்த அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கிற மாதிரி, அதாவது ஸ்ட்ரைட்டாகவே இருந்திருக்குது. அந்தளவுக்கு அவங்க நல்லா ப்ராப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட சாலைகள் வந்து நல்லா அகலமாக இருந்திருக்கு. அதோட முனைவுகள்லாம் நல்லா ஒரு டேர்னிங்லாம் நல்லா வளைவான பகுதியாகவும் இருந்திருக்குது. வீடுகள் தெருக்கள் 2 ஓரத்துலேயும் சீராக அமைக்கப்பட்டிருந்த 2 பக்கமே ஒரே மாதிரி சீராக அமைச்சிருந்துருக்காங்க. 1 அல்ல 2 மாடி கூட அங்கே இருந்திருக்கு. அப்போவே மாடி கட்டடங்கள்லாம் அங்கே இருந்திருக்கு. பெரும்பாலான வீடுகளில் வந்து பல அறைகள் இருந்திருக்கு. கிணறு இருந்திருக்கு. கழிவறை, குளியலறை இது எல்லாமே இருந்திருக்கு. வீடுகள் வந்து சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. சூரிய வெப்பத்தால் உலர்வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. கழிவு நீர் வந்து வெளியேறுவதற்கும் நல்ல வகை செஞ்சுருந்துருக்காங்க. இங்கே வந்து அரண்மனையோ இல்லைன்னா வழிபாட்டு தலங்களோ இருந்ததுக்கு தீர்மானிக்கக்கூட ஆதாரம் எதுவுமே கிடைக்கல.
அவ்வளோதான். அடுத்து வந்து அவங்களோட கழிவுநீர் அமைப்பு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மூடப்பட்ட ஒரு வடிகால் அமைப்பு தான் அவங்க வச்சுருக்காங்க. இவங்க இதுக்கு வடிகால்களுக்கு வந்து சுட்ட செங்கற்கல்லை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வடிகாலில் வந்து கழிவுநீர் தேங்காமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு லேசான ஒரு மின் சரிவு, அதாவது கொஞ்சம் சரிவாக வந்து அதை வந்து பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. வீட்டிலேருந்து கழிவுநீர் வந்து பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் வழியாக வந்து போய் ஒரு முக்கியமான கால்வாயில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இவங்க வந்து போட்டிருக்காங்க. பெருங்குளம் வந்து நகரோட நடுப்பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக சுட்ட செங்கற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கை தார் கொண்டு அதை பல அடுக்குகளை பூசியிருக்காங்க. வடப்புறத்திலும் தென்புறத்திலும் குளிக்கிறதுக்காக இறங்குறதுக்கு படிக்கட்டுகளும் அமைச்சிருந்துருக்காங்க. குளத்தோட பக்கவாட்டில் 3 புறமும் வந்து அறைகள் இருந்திருக்கு. அருகில் அதான் அந்த இது இருக்குல்ல பெருங்குளம், அந்த பெருங்குளத்துக்கு பக்கத்துலேயே கிணறு இருக்குது. அந்த கிணத்தின் மூலமாக வந்து பெருங்குளத்துக்கு தண்ணி எடுத்து வந்திருக்காங்க. அது மாதிரி பயன்படுத்தப்பட்ட நீர் வந்து வெளியேற்றத்துக்கும் அவங்க வந்து வகை செஞ்சுருந்துருக்காங்க. தானிய களஞ்சியம் வந்து செங்கற்கல்லால் அடித்தளமிடப்பட்ட உறுதியான ஒரு கட்டட அமைப்பாக இருந்திருக்கு. இதனோட வெடிப்புகளில் வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு வகைகளின் மிச்சம் அந்த கடந்திருக்கும்ல அந்த வெடிப்புகள்லாம் போய் சிக்கியிருந்திருக்கு. அதை வச்சு தான் நமக்கு இவங்க வந்து இந்தந்த தானியங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கற்கியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. மாபெரும் கட்டடங்கள். மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் வந்து கூட்டாரங்கு. இந்த கூட்டாரங்கு வந்து 20 தூணு 4 வரிசையை வச்சு கட்டியிருந்திருக்காங்க. வணிகம் மற்றும் போக்குவரத்து. ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்திருக்காங்க. அவங்க தரப்படுத்தப்பட்ட எடைக்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. அதோட பொருள்களின் நீளத்தை அளவிட வந்து அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. சக்கர வண்டிகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது வந்து இது ஆரக்கால் இல்லாத சக்கரங்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டினில் முக்கியமாக கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கு. அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிந்துவெளி முத்திரைகள் இருக்குல்ல, அது வந்து இப்போ இருக்கிற குவைத்து, ஈராக்கு, சிரியா இந்த பகுதிகள்லாம் கிடச்சிருக்கு. இது வந்து என்ன பகுதியை சேர்ந்தது அப்படின்னா, மெசபடோமியாவில் ஒரு சுமேர் பகுதியில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து அது மெசபடோமியா, இப்போ வந்து அது வந்து ஈராக்கு, குவைத்து, சிரியா அந்த இடமா இருக்குது. ஓகேவா? சுமேரியாவின் அங்காடிய பேரரசிற்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் அப்படிங்கிறவர் வந்து சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா அப்படிங்கிற இடத்துலேருந்து அணிகலன்களை வாங்கினதாக குறிப்பு எழுதி வச்சுருக்காங்க. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போல உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்துவெளி பகுதியில் வந்து காணப்படுது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுக்கலாம், 2 பகுதிக்கும் வந்து வணிகம் நடைபெற்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை வந்து உறுதிப்படுத்துது. கப்பல் கட்டும் தளம் லோத்தல், இது கூட கொஸ்டினில் வரும். லோத்தல் அப்படிங்கிற இடம் வந்து குஜராத்தில் சமர்பதி ஆறு இருக்குல்ல, சமர்பதி ஆறோட துணை ஆற்றின் கரையில் வந்து அமைஞ்சிருக்கு. மொஹஞ்சதாரோ தலைவர் வந்து எப்படி சிலை வந்து எங்கே கிடச்சிது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை வந்து மொஹஞ்சதாரோ உள்ள ஒரு கட்டிடத்தில் கிடச்சிருக்கு. இதோட நெற்றியில் வந்து தலைப்பட்டையும் வலது மேல் பகுதியில் வந்து ஒரு சிறிய அணிகளுடனும் காணப்படுகிறது. இதன் தலைமுடியும் தாடியும் நல்லா ஒழுங்குபடுத்தியிருக்காங்க. காதுகளில் 2 துளைகளும் இருந்திருக்கு. இது வந்து தலையில் அணியப்படுற அந்த பட்டை இருக்குல்ல, அதை இழுத்து கட்டுவதற்காக வந்து அந்த ஓட்டையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இடது தோளில் இருக்க அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி உள்ளது வந்து பூக்களாலும் அந்த வளையங்களாலும் ஒரு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேல் அங்கியாக தான் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினாங்க. குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தாலான அளவுகள் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இதுதான் மிகச்சிறிய அளவீடு. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்க அளவுகோலில் இதுதான் மிகச்சிறிய அளவீடு. ஓகேவா?
மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் எதுனா செம்பு. மொஹஞ்சதாரோவில் வந்து வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. அது வந்து ஒரு நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவர் நினச்சிருந்திருக்காரு. KTV அதாவது கொற்கை வஞ்சி தொண்டி. KTV வளாகம் அப்படிங்கிறது வந்து கொற்கை தொண்டி வளாகம். அதாவது பாகிஸ்தானில் இன்றைக்கி வந்து கொற்கை வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் அப்படிங்கிற பேர்லாம் கொண்ட இடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொற்கை பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களும் இங்கே இருக்குது. ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி பொருன்ஸ் அந்த மாதிரி பாகிஸ்தானில் வந்து காவிரி வலா பொருணை போன்ற பெயர்களும் தமிழ்நாட்டில் இப்போயும் அந்த பெயர்கள் தொன்று இருக்குது. இதனால தான் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தமிழர் நாகரிகத்துக்கும் வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்துக்கு மறைந்து போன பொக்கிஷங்கள் என்னென்னா பொதுவாக அதாவது பருத்தி ஆடைகளை தான் அவங்க மோஸ்ட்லி பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பளி ஆடைகளையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நூல்களை நூற்கிறதுக்கு வந்து சுழல் அச்சுகளை பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் நூற்கவும் செஞ்சு ஆடைகளை உற்பத்தி செஞ்சுருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பவராகவே தோன்றுகிறது. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு படை இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அவங்கள்ட்ட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஒரு சில ஆயுதங்கள் மட்டும் அவங்களோட தேவைக்காக தான் அவங்க வச்சுருந்துருக்காங்க. ஆண் பெண் 2 பேருமே ஆபரணங்களை விரும்பி அணிஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்களுக்கு வந்து இரும்பின் பயன் தெரியாது. ஏன்னா அவங்க இருந்த காலத்தில் வெறும் செம்பு அப்படிங்கிறது மட்டும்தான் செம்பு வெண்கலம் இது மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்கம் அப்புறம் வந்து சங்கு கல் இதை வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இரும்போட பயன் அவங்களுக்கு தெரியாது. அது மாதிரி மக்கள் வந்து சிவப்பு நிற மணிக்கல் அதாவது கார்னீலியன் மணி சொல்லுவாங்கள்ல அதில் வந்து ஆபரணங்கள்லாம் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நகர அமைப்பு இருந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நகர அமைப்பை வந்து திட்டமிட்டு ஒரு நிர்வகிக்கிறதுக்கும் அந்த நகரத்தோட அமைதியை நிலைநாட்டுறதுக்கும் ஏதாவது ஒரு அதிகார மையம் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. இது உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவர்கள் சக்கரத்தின் பயனையும் அறிந்திருந்தார்கள். அந்த சக்கரத்தை வச்சு அவங்க வந்து மண்பாண்டங்கள்லாம் செஞ்சு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. மண்பாண்டங்களில் சிவப்பு கருப்பு வண்ணத்தில் வந்து அதில் பூக்கள் மாதிரி வடிவமைப்பெல்லாம் போட்டு அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. சமய நம்பிக்கை சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறையில் பற்றிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. ஆனால் அவங்க பெண் சிலைகள் இருந்துச்சு. அங்கே பெண் சிலை வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுலேருந்து அவங்க தாய் தெய்வ வழிபாடு செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. கலைத்திறன் இவங்க வந்து சின்ன சின்ன பொம்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. மண்ணாலான பொம்மைகள் கற்களாலான பொம்மைகள் அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அது மணலால் ஆன நாய்க்குட்டி நடனமாடும் ஆண் பொம்மை அப்புறம் வந்து சின்ன சின்ன பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு களிமண் பந்துகள் இந்த மாதிரிலாம் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. விளையாட்டு பொருட்களா இது வந்து அவங்க கலைத்திறனை காட்டுது. ஹரப்பா நாகரிகத்துக்கு என்ன நடந்துச்சுன்னா பொது ஆண்டுக்கு முன் 1900 வந்து ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்குனுச்சு. அது எதனால் அப்படின்னா ஆற்றின் கரையில் தான் அந்த நகரம் அமைஞ்சிருக்கு. அதனால் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும். இல்லைனா சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு நடந்திருக்கலாம். இயற்கை சீற்றங்கள் அதாவது தண்ணினால வந்து இருக்கலாம் புயல் அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலநிலை மாற்றங்களால் கூட ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சிருக்கலாம். காடுகள் அழிக்கிறதுனால ஹரப்பா நாகரிகம் அழிஞ்சு வந்திருக்கும். தொற்று நோய் தாக்கியிருக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மை என்னென்னா உலகிலேயே மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்று. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய அளவு கொண்டது வந்து இந்த ஹரப்பா நாகரிகம்தான். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் வந்து சிந்துவெளியில் தான் இருந்திருக்கு. மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு இதெல்லாம் அவங்க வந்து மேலோங்கி இருந்திருக்கு. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டதுக்கு. முதல் எழுத்து வடிவம்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த இடத்த வந்து யுனெஸ்கோ வந்து ஒரு உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க.
கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் அதான் இந்த ஹரப்பா நாகரிகங்கள் அதோட வயது கணிப்புகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இது கார்பன் 14 அப்படிங்கிறத வச்சு 14 அதாவது கார்பன் 14 சொல்லுவாங்க. இந்த முறையை பயன்படுத்தி தான் இதுலேருந்து இவ்வளோ காலம் வந்து இந்த நாகரிகங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த காலத்தை சேர்ந்தது இந்த பொருட்கள் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கார்பன் 14 வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகம் அந்நாளில் அதாவது பொது ஆண்டுக்கு முன் 2500 வந்து குஃபு மணலால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கீசே பிரமிடு இது வந்து ஒவ்வொன்றும் 15 டன் எடையுடையது. இதெல்லாம் கொஷினில் கேட்பாங்க, முக்கியங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. மெசபடோமியா ஊர் வந்து நம்மு அப்படிங்கிற அந்த அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஒரு ஜிகரெட். அடுத்து வந்து அபு சிம்மல் எகிப்து அரசன் 2ஆம் ரமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம் வந்து அபு சிம்மல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து ஒரு பாக்ஸ் டாபிக்ஸ் மட்டும் நான் தனியாக போடுறேன், அதையும் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.